ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ் காட்டி வீடியோ போட சொல்லி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நான் யாருங்கிறது முக்கியம் கிடையாது. நான் எந்த ஸ்டேஜிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் என்ன சாதிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு சொல்லி எத்தனை பேர் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். கூடிய விரைவில் எல்லோரும் கேட்குறீங்க, பிக் பாஸ்கெட் எங்கே ஜாயின் பண்ணலான்னு. நீங்கள் கேட்கும் போதே எந்த ஊருங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும்தான் இப்போ இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேனு, நான் ட்ரிபிள் கேனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கே நீங்கள் எந்த ஏரியான்னு போடுங்க, நான் அங்கே என்ன ஆஃபர் இருக்குங்கிறத நான் விசாரித்து சொல்கிறேன். ஓகே, 10 ஆர்டர் முடிக்க போகிறோம். ஸ்டோருக்கு வந்தாச்சு. இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10 ஆர்டருக்கான 550 ரூபா ப்ளஸ்ஸு 700 வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஆர்டர் 11 ஆர்டர் எக்ஸ்ட்ரா பிக்கப் ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா 30 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 30 ரூபா சேர்த்து 730 ரூபா வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்லாப்பு 15 ஆர்டர், அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே தான் நம்ம மேலே ஏறி ஆர்டர் எடுத்துகிட்டு வரணும். எதையுமே நம்ம சந்தோஷமாக செய்ய பழகிட்டோன்னா எல்லா வேலையுமே நமக்கு ஈஸி தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 20 ஆர்டர் முடிச்சிட்டோம். 1300 ரூபா ப்ளஸ் நம்ம ஓட்டின காசு எல்லாம் சேர்த்து 1650 ரூபா வந்திருக்கு. பெட்ரோல் எல்லாம் நார்மலாகிடுச்சு. ஆனால் பெட்ரோல் பங்க்கில் வாங்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, எல்லாம் ஸ்டாக் வச்சுட்டாங்கல்ல. எவ்வளோ காலியாக கிடக்குது பாருங்கள். 25 ஆர்டர் அச்சீவ் பண்ணிட்டோம். 1750 ரூபா அவங்க இன்சென்டிவ் ப்ளஸ்ஸு 2185 ரூபா நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 25 ஆர்டரு, ஏன்னா 28 ஆர்டரில் 2 ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு, ஒரு பிக்கப்பு. ஸோ பிக்கப்புக்கான அமௌண்ட்டு 30-35 ரூபா, 2100 ரூபா டோட்டல். ஸோ 25 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம் நம்ம. சரியா, அடுத்த ஸ்டேஜ் 30. ஈஏக்கு ஆப்போசிட்டில் ஒரு டெலிவரி போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுக்கு கண்ணாடி பாருங்கள், சும்மா பலன்னு மின்றனா. இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது இப்போதைய ஆசை. 30வது ஆர்டர் இப்போ தான் டெலிவரி கொடுத்து முடிக்கிறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எவ்வளோ இப்போ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 2700 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 2250 ரூபா நமக்கு போனஸு ப்ளஸ்ஸு நம்ம ஓட்டின காசு எல்லாம் சேர்த்து நமக்கு 2700 ரூபா நமக்கு வந்திருக்கு. சரிங்களா, 30 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, பை ஃப்ரெண்ட். இன்னும் ஒரு 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 35வது ஆர்டரு முடிக்கலாம். ஆனால் இப்போ நான் வீட்டுக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. பார்ப்போம், இன்னொரு 5 ஆர்டர் முடிச்சிருந்தா இல்லைனா இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு பார்ப்போம். சேனல் ஆரம்பித்து 6 நாள் ஆகுது. ஆனால் தம்ப்லைனில் இது 3வது நாள், பிக் பாஸ்கெட்டில் 3வது நாள்னு போடுறீங்களேன்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு நாள் நம்ம ஓட்டினோம் 1600 ரூபா ஓட்டினோம், உங்களுக்கு தெரியும். 2வது நாள் ஆக்சுவலாக பெட்ரோல் பங்க்லாம் மூடிட்டாங்க, அதனால் அன்றைக்கி இது போயிடுச்சு. ஸோ 3வது நாள் ஈவி வெஹிக்கிள் வாங்கிறதுக்காக போனேன், அதுலேயே 2 நாள் போயிடுச்சு. இன்றைக்கி 5வது நாள் வீடியோவை அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் இப்போ போடுறேன். ஸோ இன்றைக்கி ஓட்டுறதை நாளைக்கு நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் விழுந்து சிரித்த ஒரு விஷயம், ஒரு வீட்டில் டெலிவரி கொடுக்க போனேன். அந்த சின்ன குழந்தை ஒன்று வந்துச்சு, அம்மா வீட்டில் இல்லைன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்ச்சு. மழலையில் அது சொன்ன விதமும் பின்னாடியே அவங்க அம்மா சமாளித்த அசடு வழியை சமாளித்த விதமும் அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க கேஷ் ஆன் டெலிவரியில் டபுள் ஆர்டர் போட்டுட்டாங்க போல இருக்கு. ஒரு ஆர்டரை வாங்கிட்டாங்க, இன்னொரு ஆர்டரை என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படி சொல்லியிருந்துருக்காங்க. குழந்தை அப்படியே சொல்லிடுச்சு.